கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஓமை என்னன்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கலாம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஆமேன். ஆமேன். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறதா. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி ரெண்டே வரியில பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை ஆண்டவர் அதுல மறைத்து வைத்திருக்கிறார். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆராய போறோம். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்குது. நீங்க பொதுவாகவே புளித்த மாவுன்னு பார்த்தீங்கன்னாலுமே பைபிள்ல பாவத்தை குறித்தும் நெகட்டிவா தான் எழுதியிருப்பார் ஆண்டவர். அதை எப்பவுமே புளிப்புனாலுமே ஒரு பாவத்தையோ அதை பத்தி தான் வேதத்துல பொதுவாகவே குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனா இந்த இடத்துல புளித்த மாவு அப்படின்னு அவர் சொல்றது எதை பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு அது ஒப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த புளித்த மாவை சொல்றாருன்னா, அப்போ புளித்த மாவுன்னு எதை சொல்றாரு? அவர் பாவத்தை சொல்லல, வேற ஏதோ ஒண்ணு சொல்றாரு இல்லையா? அப்போ அது என்னதுன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அதை ஒரு ஸ்ட்ரே எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார். ஒரு மாவு ஃபுல்லா புளிக்கணும். அப்போ அந்த ஸ்ரீ என்ன பண்றாங்க, அந்த புளித்த மாவு ஒரு மாவை எடுத்து முழுவதும் புளிக்கும் வரை 3 படி மாவுல அடக்கி வைக்கிறாங்க. அது முழுவதும் புளிக்குதுன்றத பார்க்கிறோம். கொஞ்சம் புளித்த மாவு எல்லாத்தையும் புளிப்புள்ளதாக்கும் இல்லையா? சரி, இங்க புளித்த மாவுன்னு சொல்றது எதை சொல்றாரு அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நிறைய வசனங்கள்ல புளிப்பு மாவுன்றது பாவத்தை குறித்து சொல்லியிருந்தாலும், இந்த இடத்துல புளித்த மாவு ஆண்டவர் சொல்றது கர்த்தரை அறிகிற அறிவு அல்லது உபதேசம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கான வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 11 to 12 வசனங்கள் வாசிக்கலாம். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென். ஆமென். ஜீசஸ் என்ன பண்றாரு? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அவங்கள பார்த்து சொன்னோன்னையும் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஐயோ நம்ம அப்பம் எடுத்துட்டு வரல இல்லையா, அதனாலதான் ஆண்டவர் நம்மள இப்படி கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்போ ஜீசஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பரிசேயர் சதுசேயர் என்பவரின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் என்ன சொன்னாராம்? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார். அப்போ இந்த இடத்துல புளித்த மாவுன்றத எதை குறித்து சொன்னார்னு நீங்க பாத்தீங்கன்னா, உபதேசத்தை குறித்து சொன்னார். அப்போ பரிசேயர் சதுசேயர் என்ற அவங்க உபதேசிக்கிற பாரம்பரியம், அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய கற்பனையை மனுஷனுடைய கற்பனைகளாய் அவமாய் போதிப்பாங்க இல்லையா? அவங்க ஆண்டவர் சொன்ன நீதியையும் நியாயத்தையும் விட்டுட்டு பாரம்பரியத்தை கை கொண்டிருந்தாங்க. அதனால அவங்களோட உபதேசம் அப்படிப்பட்டது. ஆனா இங்க பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவில அடக்கி வைத்தால்னா, இந்த புளித்த மாவை யாரு போதிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்திரீன்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ அந்த ஸ்திரீனா யாருன்னு பாத்தீங்கன்னா சபைன்னு அர்த்தம். சபையில போதிக்கிறது என்ன போதிப்பாங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். இன்னைக்கு அநேக பேருக்கு இயேசு கிறிஸ்துவ யாருன்னே தெரியாது. அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டா கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்றதை மறுதளிப்பாங்க. அவர் கர்த்தர் என்று சுவிசேஷத்தை அறிவிக்கிற கூட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சிறு கூட்டம் தான் இருக்குது.
முதல்ல இந்த ஸ்ரீனா சபதா அப்படின்றதுக்கான வசனங்களை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ கற்புள்ள கன்னிகைன்னு சொல்லி யாரை பார்த்து சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சபை. இதுல கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன் தான் நமக்கு இருக்கிறாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய தெய்வம். நமக்கு 3 புருஷங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அது வேசித்தனத்தை குறிக்கிறதா இருக்கு இல்லையா? நமக்கு ஒரே தேவன் தான் உண்டுன்றதை நம்ம அறிந்துக்கணும். அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்காக இறங்கி மனிதனாக இறங்கி வந்து நம்மளை ரட்சித்தா அதான் என்ன பண்றோம்? சபைகள்ல நம்ம போதிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் ஏற்றுக்கொள்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபைகள்ல சேர்த்தார். எதுக்காக? கர்த்தரை அறிகிற அறிவில் இன்னும் மேன்மேலும் வளர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1240 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஆமென். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். இங்க ஸ்திரீயானவள்னு சொல்றது யார பாத்தீங்கன்னா சபைதான். 1260 நாள்ன்றது 1260 வருஷங்களை குறிக்குது. சில இடத்துல அது 42 மாதமும் இருக்கும். நீங்க அதே டேனியல் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல படிச்சீங்கன்னா உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அப்போ காலம்னா 1 வருஷம், காலங்கள்னா 2 வருஷம், அரைக்காலம்னா அரை வருஷம், மொத்தம் பாத்தீங்கன்னா 3.5 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 360 நாள். அப்படி பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 1260 நாள். தீர்க்க தரிசனங்களை பொறுத்த வரைக்கும் 1260 நாள்னா 1260 வருஷம் இந்த அந்தி கிறிஸ்துவால சபை என்ன பண்ணுச்சு? துன்பப்படுத்துச்சு. பரிசுத்தவான்களை ஒடுக்கி உன்னதமானவருக்கு விரோதமாக பேசி அவங்க பிள்ளைகளை துன்பப்படுத்துவாங்கன்னு சொல்லி எழுது. அப்போ ஸ்திரீன்றது சபைதான்றத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ புளித்த மாவு எதை குறிக்குதுன்னா உபதேசத்தை குறிக்குது. அங்க பரிசேயர் சதுசேயர் பேசின புளித்த மாவை சொன்னாரு. இன்னைக்கு சபையில நம்ம என்ன போதிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று போதிக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லியது. அப்போ தேவனை அறிகிற அறிவு தான் எதனால நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா சபை மூலமா நம்ம பிரசங்கம் பண்றோம். இந்த இயேசு கிறிஸ்து யார்? இந்த இயேசு கிறிஸ்து யார்? எதுக்காக அவர் மனிதனாக இறங்கி வந்தார்? எதுக்காக அவர் மனிதனாக இறங்கி வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார்? அப்படிப்பட்ட இந்த கிறிஸ்து இயேசுன்றது யார்? அவர் வெறும் கிறிஸ்து மட்டும்தானா? இல்ல தேவனுடைய குமாரன் மட்டும்தானா? அவர் தான் சர்வ வல்லம் உள்ள தேவன் என்பதை அறிகிற அறிவு. பிதாவாகிய தேவனுக்கும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன் சொல்லி எழுது. அதே யோவான் தான் சொல்றாரு, இந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு 2 பிதா இருக்க முடியுமா? நம்மளுக்கு 2 தெய்வங்கள் இருக்க முடியுமானா ஒரே தேவன் உண்டு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போ ஏன் ஆண்டவர் பேசினாரு? ஏன் ஜெபம் பண்ணாரு? ஏன் வலது பரிசத்துல வீட்டு இருக்கிறாரு? இந்த மாதிரி அநேக கேள்வி கேட்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வேத வசனங்களோட அறியணும். ஏன்? அவர் ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது. அதனால பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சமும் ரத்தத்தை உடையவர். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு எழுதியிருக்கு. தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு எழுதல. தேவ தூதர்களால் காணப்பட்டார்னு எழுதியிருக்கு.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது கிடையாது. அவர் அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்டார். அதுக்கு முன்னாடி யாரும் பார்க்க முடியாது. இப்படி இந்த இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் அப்படின்றத அறிகிறதுக்காகவும் அவர் ஏன் மனித ரூபமாய் வந்தாரு, அதோட அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் என்னதென்றும் நம்ம கற்றுக்கொள்வோம். இதுதான் சபைகள்ல என்ன பண்றோம், போதிக்கிறோம் இல்லையா? வாசிக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வரைக்கும். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஆமென். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் போட்டு. தேவ பக்திக்குரிய சத்தியத்தை அறிகிற அறிவு என்னது? இப்பதான் நம்ம பார்த்தோம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு எழுதல, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா நம்மளுக்கு எத்தனை தேவன் இருக்காங்க? ஒரே தேவன் தான் நமக்காக குமாரனா இறங்கி வந்தார் என்பதை விசுவாசிக்கிறதுலதான் ரட்சம். அதனால்தான் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு உண்டாகும்படி. எல்லாருக்கும் அது கிடைக்கல. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சிலர். அப்போ ஒன்று நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், இல்ல அவரால் நம்ம அறிந்து கொள்ளப்பட்டது. இத ஏற்ற காலங்களில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி. என்ன கட்டளை? நீங்க சகல சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. எனக்கு ஒப்புவிக்கப்பட்டபடியே பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். யார் வெளிப்படுத்தினாரா? தேவன் வெளிப்படுத்தியிருக்கார். அப்போ எப்படி இந்த தேவ பக்தியுடைய ரகசியத்தை நம்ம அறிஞ்சு கொள்றோம்னா பிரசங்கத்தினால. இயேசு கிறிஸ்துவை பத்தி உபதேசிக்கிறது மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லம் உள்ள தேவன் ஒருத்தர் சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், வேத வசனங்களை ஆராய்ந்து அந்த வசனங்களை நிதானித்து அவர் தேவன் என்பது என்னைக்கு நம்ம இருதயத்துல விசுவாசிக்கிறோமோ அப்பதான் நம்மளோட இருதயத்துல அவர் மேல அன்பு உண்டாகும். இதை எதனால தெரிஞ்சுக்கிறோம்? பிரசங்கத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நாங்கள் எங்களையோ பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஆமென். இந்த வசனம் கவனிச்சு பாருங்க. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை, இயேசு கிறிஸ்துவ மட்டும் நாங்க சொல்லல, கிறிஸ்து இயேசு யாரா? கர்த்தர் அப்படின்னு தான் பிரசங்கிக்கிறோம். இதுதான் உண்மையான பிரசங்கம். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கணும். அவர் கிறிஸ்து மாத்திரம் கிடையாது, அவர் கர்த்தர். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறொரு ரட்சகர் இல்லைன்றாரு. இன்னைக்கு பெத்லகேமிலே கர்த்தராகி கிறிஸ்து என்னும் ரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவாக வந்தது யாரு? நம்முடைய கர்த்தர். கிறிஸ்து தாவீதோட குமாரனா வருவாரு, ஆனா கிறிஸ்துவாக வந்தது யாரு? நம்முடைய தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதுதான் பிரசங்கம். இதைதான் நம்ம என்ன பண்றோம், சபைகள்ல பிரசங்கிக்கிறோம். ஆனா இன்னைக்கு எல்லாரும் அதை கேட்கறாங்களா? எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்களா? நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? ஒன்லி ஜீசஸா, நீங்க யெகோவா விட்னஸ் தான் கேட்கறாங்க. நம்ம பிதா இல்லைன்னு சொல்ல, பிதாவாகிய தேவன் தான் குமாரனாக இறங்கி வந்தாருன்னு சொல்றேன். பரிசுத்த ஆவி இல்லைன்னு நான் சொல்ல. இயேசு கிறிஸ்து தான் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அதனாலதான் கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லி எழுது. அப்போ இன்னைக்கு அந்த சுவிசேஷம் பூமி முழுவதும் பரவுதான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அது பரவல. இப்போ எவ்வளவுதான் பரவி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் இருக்கு இல்லையா? பூமி முழுவதும் அது பரவல. அது அந்த மாவு ஃபுல்லாவும் புளிச்சிச்சான்னு கேட்டா இப்ப புளிக்கல இல்லையா? ஆனா அது முழுவதும் புளிக்கும். எப்போன்றது அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். ஆமென். ஆமென். அவைகளின் சத்தம், எவைகளின் சத்தம்? பிரசங்கத்தின் சுவிசேஷத்தோட சத்தம் என்ன பண்ணுதான்? பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் எங்க இருக்குதான்? பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்கிறது. இன்னைக்கு சுவிசேஷம் பாத்தீங்கன்னா பூமி முழுவதும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது.
ஆனா விசுவாசிக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல இல்லையா? வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. ஆமென். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அப்ப பூமி எங்க என்ன பண்ணிருக்காங்க? இன்னைக்கு சுவிசேஷம் பிரசங்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு ஜீசஸ தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமுள்ள உள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை விசுவாசிக்கிற ஜனங்க இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு உபதேசம் ஃபுல்லாவே பரம்பினாலும் ஆனா இன்னைக்கு விசுவாசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது இல்லையா? ஒரு சிறு கூட்டம் தான் என்ன பண்றாங்க, இயேசுவை தேவன் என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று அவரோட வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற ஜனங்க பாத்தீங்கன்னா சொற்ப ஜனங்கள் தான் இருக்குது. அப்போ எப்போ இவங்க தேவனை முழுவதா அறிவாங்க, எப்போ அந்த மாவு ஃபுல்லா புளிக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமென். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல எப்படி கடல்ல தண்ணி ஃபுல்லா நிறைஞ்சிருக்குதோ அத மாதிரி பூமியில கர்த்தரை அறிகிற அறிவினால் எல்லாமே நிறைந்திருக்கும். எல்லாருக்குமே கர்த்தரை அறிகிற அறிவு இருக்கும். அது எப்போ? என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. இது எப்போ நடக்கும்? பர்வதன்றது ராஜ்யம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் வரும்போதுதான், இரண்டாம் வருகைக்கு பின்புதான் பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவு வரும். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமென். ஆமென். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்போ முழுவதும் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருன்றது அந்த வேதத்துல இருக்கிற மறைப்பொருள் எல்லாமே எப்போ பூமியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பின்புதான் நடக்கும். அப்போதான் பூமியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே கர்த்தரை அறிகிற அறிவு எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே வேதத்தோட மறைப்பொருள் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்துவ தேவன் சொல்லி ஒருத்தரும் அன்னைக்கு போய் நம்ம போதிக்க வேண்டியதில்லை. இது எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா முழுவதும் புளிக்கணும்னா 3 படி மாவிலே அடக்கி வைத்தால் சொல்லி எழுதிருக்கு. அந்த ஸ்ரீ என்ன பண்ணாங்களாம், முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தது பிறகு 2000 வருஷம் கழிச்சு வருவார். 2 நாளைக்கு பின்பு வருவார். 3ஆம் நாள் நம்ம என்ன பண்ணுவார், எழுப்புவார்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்போ அவருடைய அரசாட்சியில தான் அவர் வந்த பிறகுதான் பூமி அனைத்தும் கர்த்தரை அறிகிற அறிவினால முழுவதும் என்ன நடக்கும்னா அறிந்து கொள்வாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். ஆமென். ஆமென். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 2 நாள்ன்றது கர்த்தருக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நாள்ன்றது அவருக்கு 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போல வருது. அப்ப 2 நாள்ன்றது 2000 வருஷத்துக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார். எப்போ? அவர் தூர தேசம் பயணத்துக்கு போன போதுல இருந்தா நம்ம கணக்கு வைக்கணும் இல்லையா? அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் 2000 வருஷம். அதுக்கப்புறம் 3ஆம் நாள் ஆரம்பிக்கும் போது இல்லையா? இப்போ 3ஆம் நாளில் நம்ம எழுப்புவார்னா அது 3ஆம் நாள்ன்றதும் 7ஆம் நாள்ன்றதும் ஒன்றுதான். ஒரு உலகம் உண்டாக்கி 6 நாள் முடிந்து 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தா, அதே போல அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் 2 நாளைக்கு பின்பு 3ஆம் நாள் அவர் என்ன பண்ணுவாரா, நம்ம எழுப்புவார்னு சொல்லுது. அப்போ 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் சொல்லியது. இதை யாரை பத்தி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை. இஸ்ரவேல் ஜனங்க இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களா கேட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ளல.
எப்போ அவங்களை ஏற்றுக்கொள்வாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் அவங்கள என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாய் இருக்கிறதா. அவர் மலையை போல பூமியின் மேல் பெய்யும், முன்மாறி பின்மாரியை போலவும். மழை எப்படி முன்மாறி பின்மாறி பெய்தோ அது போல நம்ம இடத்துல வருவாராம். எப்படி முதல் வருகையில வந்தாரோ அப்படியே 2ஆம் வருகையில சொன்னதுபடி அவர் நியமித்த நாட்களில் நிச்சயமாக வருவார். அவருக்காக தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஆமேன். ஆமேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணம் எப்ப ஜெயமாக விழுங்கப்படும்? நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்போ உயிர்த்தெழுதல்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அழிவுள்ள சரீரம் அழியாமையாக பெற்றுக்கொள்ள போகுது இல்லையா? சாவுக்கேதுவாகிய இது சாவாமையை தரித்துக் கொள்ள போகுது. இயேசு கிறிஸ்து எவ்வளமா இருக்கிறாரோ அவர் தரிசிக்கும் போது எப்படி இருக்குமா? அவருக்கு ஒப்பாய் இருக்கும். அப்போ அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவாருன்னா அவர் உயிர்த்தெழுதலை பற்றி குறிக்குது இல்லையா? அது எப்போ நடக்கும்னா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில உயிர்த்தெழுதல் நடக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனன்றது இங்க யார சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனத்தை நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே, அப்போது என்ன பண்ணுவாங்களாம், இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் கர்த்தர், இவருக்காக காத்திருப்போம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்போ அந்த அறிவு வரும், எப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அறிகிற அறிவு வரும்னா அவர் 2ஆம் வருகையில அவரை கண்டுதான் இவங்க விசுவாசிப்பாங்க. அவங்க நினைப்பாங்க, ஒரே பேரானனுக்கு புலம்புறது போல இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவரை பார்த்து புலம்புவாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவங்க சிலுவையில் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. நம்முடைய மகிமையின் கர்த்தரை தான் நம்ம சிலுவையில் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி அவருக்காக புலம்பி என்ன பண்ணுவாங்களாம், தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் ஒரே பேரானுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கித்து அழுவாங்க. அப்போ அவரை கண்டுதான் விசுவாசிச்சு ஏற்றுக்கொள்வாங்க. கர்த்தர் அவர்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்து அவங்களை மன்னிப்பாருன்றதை நம்ம பார்க்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் வாசிக்கும். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. ஆமேன். ஆமேன். கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல், அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை யாரும் அனுப்பல. அந்த கல் என்ன பண்ணான், கைகளால் பேர்க்கப்படாம தானாய் உருண்டோடி வந்ததுன்னு பாக்குறோம். அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அந்த பாதங்களின் மேல் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுக்குண்டதுன்னா இதெல்லாம் ராஜ்யம். அந்த தங்கம்ன்றது பாபிலோன் ராஜ்யம், வெள்ளின்றது மேதிய பெர்ஷிய ராஜ்யம், வெண்கலன்றது கிரேக்க ராஜ்யம், இரும்புன்றது ரோம ராஜ்யம். இரும்பும் களிமண்ணும் சொல்றது இப்ப இருக்கிற வெஸ்டர்ன் ஐரோப்பியா இல்லைன்னா ரோமன் கத்தோலிக்க நாடுகள்னு சொல்லலாம். அந்த பாதங்கள் அது மோதும் போது என்ன ஆச்சுன்னா, அது அந்த சிலை பதரை போல சிதறி போச்சான். சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று.
இப்போ பூமி ஃபுல்லா நிரப்பெற்றது எப்போ நிரம்புதுன்னு பாத்தீங்கன்னா, அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் அவருடைய ராஜ்யத்துலதான் அவருடைய மகிமையை அறிகிற அறிவு வளரும். இயேசு கிறிஸ்து வந்தபோது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, எல்லாராலையும் பார்க்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு சூரியனை நம்மளால எல்லாராலும் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சூரியனை பார்க்கிறோம், அது இன்னொரு இடத்துல இரவா இருக்கும். அவங்களுக்கு அந்த சூரியன் மறைப்பொருளா இருக்கு. ஒரு சூரியனே பூமியில இருக்கிற எல்லாராலையும் பார்க்க முடியாத போது நம்முடைய பராக்கிரமம் செய்யற கர்த்தரை எப்படி பரிசுத்தம் இல்லாம எங்களால பார்க்க முடியும்? அப்போ ஜெருசலேம்ல இருக்கிறவங்க மாத்திரம் தான் அதை பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜெருசலேமுக்கு விரோதமா வந்த அந்த ஜாதிங்க என்ன பண்ணுவாங்க? இஸ்ரேலுக்கு விரோதமா வருவாங்க. அப்போ இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க? நகரம் பிடிக்கப்படும், பெண்கள் அவமானப்படுவாங்க, ஸ்திரீகள் அவமானப்படுவாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ பாதி மனிதர்கள் சிறைப்பட்டு போவாங்க, பாதி பேர் கொல்லப்படுவாங்க. ஆனா மீதியா இருக்கிற ஜனமும் அறுப்புண்டு போவதில்லை. ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை ரட்சிக்க பராக்கிரமசாலியாக யுத்த வீரனை போல அவர்களுக்காக போராடுவார்னு சொல்லி எழுதி. அப்போ என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஜெருசலேமுக்கு விரோதமாக வந்த எல்லோரும் தங்களுடைய ஆயுதங்களை போட்டுக்கொண்டு தன் கைகளை வாய் மேல குத்தி கொண்டு கீழே சாஷ்டாந்தமா விழுந்து மண் புழுவை போல ஊர்ந்து வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை சாஷ்டாந்தமா விழுந்து வணங்கி அஞ்சு நடுங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் மற்ற ஊர்ல மற்ற தேசங்களுக்கு போய் இஸ்ரவேலுடைய தேவன் வந்திருக்கிறாரு, அவங்க சொன்னது மாதிரி அவங்களை ரட்சித்திருக்காரு, வாங்க நம்ம அவங்களை போய் தொழுது கொள்வோம்னு சொல்லி அவரோட மகிமையை பார்க்காத தேசங்களுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிரசங்கம் பண்ணுவாங்க. எப்படி ஸ்ரீ ஆரம்பத்துல பிரசங்கம் பண்ணி நம்மளுக்கு இன்னைக்கு சபையில பிரசங்கம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ, அதே போல அவங்க கண்டுதான் போய் என்ன பண்ணுவாங்க? பூமி எல்லாம் போய் சொல்லுவாங்க. அவங்க ஜனங்கள் எல்லாம் ஜெருசலேம்ல கர்த்தரை கண்டு விசுவாசிப்பாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கான வசனங்கள் பார்க்கலாம். ஏசாயா 66 அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கலாம். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் என் மகிமையை காண்பார்கள். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷீஷுக்கும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். ஆமென். ஆமென். நான் அவர்கள் கிரியையையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர் எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்க்கிற காலம் என்னது? நீங்க சகரியா 14 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, நான் ஜெருசலேமுக்கு விரோதமாக சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். எது கூட்டுறாரு? ஒரு யுத்தத்துக்கு கூட்டுறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்துதான் அந்த ஜனங்களை ரட்சிப்பார்ன்றது 3வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். வேணா வாசிக்கலாம். சகரியா 14 அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்கலாம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். ஆமென். ஆமென். அதுதான் இங்க ஏசாயாலையும் சொல்லப்பட்டிருக்குது. நான் சகல ஜாதிகளையும் பாஷைக்காரர்களையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அதுதான் ஜெருசலேமுக்கு விரோதமாக சகல ஜாதிகளையும் கூட்டு வந்தார். அப்போ அவர் என்ன பண்ணுவாராம்? நகரம் பிடிக்கப்படும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர்கள் சிறைப்பட்டு போவார்கள், மீதியா இருக்கிற ஜனமும் சிறைப்பட்டு போவதில்லை. அப்போ கர்த்தர் புறப்பட்டு, எவ்வளவு அழகான வசனம் தரும், கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுவது போல அந்த ஜாதிகளோடு போராடுவார். இதே நீங்க 5வது வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஒலிவ மலையில இறங்குறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் வந்துதான் அவங்களை ரட்சிக்கிறாருன்றதை நம்ம இந்த வசனங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் சகல ஜாதிகளையும் பாஷைக்காரர்களையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் என் மகிமையை காண்பார். அவர் பார்ப்பாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடணும், அவங்களை மன்னிச்சிடுவார். அவர்களில் தப்பினவர்களை, அப்ப எல்லாரையும் கொண்டுட மாட்டாரு. நோவா கிட்ட சொல்றாரு இல்லையா, நான் எல்லாரையும் ஜலப்பிரளயத்தில் அழித்தது போல இனிமேல் நான் அப்படி அழிக்க மாட்டேன். இதற்கு அடையாளமா நம்ம என்ன பண்ணலாம்? வானவில உடன்படிக்கை செய்யலாம்னு சொல்லி வானவில் கூட உடன்படிக்கை செய்யறாரு. அதுக்கு அடையாளமா இருக்குது இல்லையா? அதன்படி எல்லாரையும் அழிக்காம மீதி ஜனங்களை விட்டுறாரு. நான் ஒலிவ மரத்தை குலுக்கும் போது அதுல சில கனிகளை
இருக்கும்படியாக விட்டுடுவேன்றாரு. அதே போல தப்பினவர்களை ஏன் தப்ப விடுறாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட வருகையில முதலாவது கிறிஸ்துக்குள் மரித்தவங்க உயிரோடு எழுந்துக்கிறாங்க. இரண்டாவது உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போறோம். அப்படி போய் அவருடைய கூட ஒலிவ மலையில வந்து இறங்குறோம். அப்போ ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது இல்லையா? அதுல நம்மள ராஜாக்களும் ஆசாரியனும் ஆக்கினார்ன்றத பாக்குறோம். இப்போ நம்ம ராஜாக்களும் ஆசாரியனுமா ஆயிட்டோம்னா, நீங்களும் ராஜா நானும் ராஜா, நீங்களும் ஆசாரியன் நானும் ஆசாரியனா இருக்கிறேன். அப்போ யாரை போய் நம்ம ஆளுவோம்? அப்போ பூமியில ஜனங்க இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த தப்பின இந்த ஜனங்களை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆள போறோம். அப்போ அதுக்கு ஜனங்கள் இருக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த ஜெருசலேமுக்கு விரோதமா வந்த எல்லா ஜாதிகளையும் பாஷைக்காரர்களையும் பாதி கொஞ்சம் பேரை மீதியாக விட்டுறாருன்றதை பார்க்கலாம். அப்படி தப்பின்னு அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையும் காணாமலும் இருக்கிற, ஏன்னா எல்லாரும் தேவனை தரிசிக்க மாட்டாங்க. ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷித்துக்கும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் தூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். யார் அனுப்புவாரான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுப்புவாரான். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார். சகரியா 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். ஆமென். ஆமென். இப்ப நம்ம சகரியா 14ஆம் அதிகாரத்துல படிச்சோம், ஜெருசலேமுக்கு விரோதமாக சகல ஜாதிகளையும் கூட்டுவென்றாரு. அதிலே 16வது வசனம் பாத்தீங்கன்னா, பின்பு நான் ஜெருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும், எல்லாரையும் கொல்ல மாட்டார், மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கு கூடார பண்டிகை ஆசாரும்படிக்கும் வருஷம் வருஷம் வருவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா ஜெருசலேம்ல அரசாளுவாரு. அப்போ இஸ்ரேல் தேசம்தான் வல்லரசா பூமியில இருக்கும். அப்போ அவருடைய பாடுபட்டதுனால நாமளும் அவருடைய கூட பூமியில அரசாளுவோம். அப்போ கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருந்தீங்க, அதனால இருந்தாங்க 2 பட்டணத்துக்கு நீங்க அதிகாரியா இருங்க, கொஞ்சத்துல உண்மை உள்ளவங்களா இருந்தீங்க நீங்க 5 பட்டணத்துக்கு அதிகாரியா இருங்கன்னு சொல்லி நம்மள பட்டணத்துக்கு 5 பட்டணத்துக்கும் 2 பட்டணத்துக்கும் நம்மள அதிகாரி ஆக்குறாரு. ஏன் 2 பட்டணத்துக்கும் 5 பட்டணத்துக்கும் அதிகாரி ஆக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, பூமியில இருக்கிற பட்டணங்களை எண்ணும் போது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவ்வளவு குறைவா இருப்பாங்க. அப்போ ரட்சிக்கப்படுவர் சிலரான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, வசனம் சொல்லுது நீங்க ரட்சிக்கப்படுகிறவர் சிலர் தான், இறுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கன்றாரு. நோவா காலத்துல 8 பேரு, லோத்து காலத்துல லோத்து மட்டும்தான். அப்போ இதெல்லாம் எதுக்கு திஷ்டாந்தம் வச்சிருக்காங்கன்னா, ரட்சிக்கப்படுகிற சிலர் தான் அப்படின்றத இந்த வசனங்கள் நிறைய நமக்கு இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதுக்காக அது திஷ்டாந்தமா இருக்கப்பட்டது. அப்போ வருஷம் எதுக்கு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறதுக்கும் கூடார பண்டிகை ஆசாரிக்கும் வரைக்கும் வராங்க. அவங்க வந்துதான் தேவனோட மகிமையை அறிந்து கொள்வாங்க. அப்போ இவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எல்லாருக்குமே எனக்கு தெரியும் இல்லையா, இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமுள்ள தேவன். நீங்க சகரியால பாத்தீங்கன்னா, அப்போது கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவாய் இருப்பார், அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி சகரியா 14ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார், அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். ஆமென். ஆமென். அப்பொழுது கர்த்தர் பூமி எங்கும் ராஜாவாய் இருப்பார், அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். அன்னைக்கு போய் இந்த 3 பேரு 4 பேரு இயேசு கிறிஸ்துவ அறிவு இல்லாம பேசுற மாதிரி ஜனங்க அன்னைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கர்த்தரை அறிகிற அறிவில மேன்மேலும் வளர்ந்து இயேசு கிறிஸ்துவோட அன்பு என்னதுன்றதை உணர்ந்து, இப்படிப்பட்ட மகத்துவமான தேவன் தான் நமக்காக மனிதனா இறங்கி வந்து ரட்சித்தாரான்றதை அவங்க கண்டுதான் விசுவசிப்பாங்க. நம்ம காணாம விசுவசிக்கிறவனே பாக்கியவான். அதனாலதான் நமக்கு ஆவிக்குரிய சரீரம். அவங்க கண்டு விசுவசிக்கிறதுனாலதான் அவங்க மாம்ச சரீரத்துல இருப்பாங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து நாம இன்னைக்கு பிரசங்கம் பண்ற மாதிரி யாரும் பிரசங்கம் பண்ண தேவையில்லை. எல்லாரும் கர்த்தரை அறிகிற அறிவில் அறிந்திருப்பாங்க. வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள் வாசிக்கலாம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை என்னை நினையாதிருப்பேன். ஆமென். ஆமென். அந்நாட்களுக்கு பிற்பாடுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் பண்ண போகிற உடன்படிக்கையாவது,
நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரை கண்டுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஆண்டவரும் மன்னிச்சு அவங்கள அரவணைப்பாங்க. எப்படி சாலமோன் காலத்துல சாலமோன் ராஜாவா இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே சூப்பர்வைசர் தான், யாரும் அடிமையான வேலைகளை செய்யல. அவங்க எல்லாருமே சாலமோன் சூப்பர்வைசரா தான் வச்சிருந்தாரு. புறஜாதி ஜனங்களை தான் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கீழே வேலை செய்யும்படியா வைத்தாங்க. அதே போல நம்முடைய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மன்னிச்சு அவங்க என்ன பண்ணுவாரு, சூப்பர்வைசரா வச்சிருப்பாரு. இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்தாங்க பாத்தீங்களா, இந்த புறஜாதியார்கள் இஸ்ரவேல் அழிக்கணும்னு நினைச்சு வந்தாங்க இல்லையா, கர்த்தர் அவர்களையும் மன்னித்து அவங்களுக்கு கீழே அவங்கள வேலைக்காரங்களா ஆண்டவர் வைப்பார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லி ஒன்கார பத்தி எடுக்கிறோம் இல்லையா, அன்னைக்கு யாருக்கும் போதிப்பது இல்லையா. அவர்களில் சிறியவன் முதல் கொண்டு பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள்னா கர்த்தரை அறிகிற அறிவில் அறிந்து கொள்விருப்பாங்க என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவங்களை நினையாது. அப்போ கர்த்தரை அறிந்து கொள்ளுன்னு சொல்லி அன்னைக்கு யாருக்கும் போதிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா சிறியவன் முதல் கொண்டு பெரியவன் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளர்ந்திருப்பான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ஓமையோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார். அப்போ புளித்த மாவுன்றது உபதேசத்தை குறிக்குது. அதை யாரு எடுத்து புளிக்க வரைக்கும் அடக்கி வைத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீன்னு போட்டிருக்கு. அந்த ஸ்திரீ சபையில போதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட உபதேசம். இந்த இயேசு கிறிஸ்து யாருன்றதை தான் நம்ம உபதேசிக்கிறோம் இல்லையா. கர்த்தரை அறிகிற அறிவுல தான் சபையில என்ன பண்றோம், நம்ம வளர்றோம். அது முழுவதும் பூமி முழுவதும் எப்படி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவுல எப்போ நிறைந்திருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகையில தான். அவர் எப்போ வருவாரு, 2 நாளைக்கு பின்பு 3ஆவது நாள். அதனாலதான் 3 படி மாவிலே அவள் அடக்கி வைத்தாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த உவமையை மறைத்து வைத்திருக்கார். சரி, இப்போ இன்னொரு உவமையும் நம்ம பார்க்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் வாசிக்கலாம். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆமென். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்தாகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, உப்பு நல்லதுன்னு சொல்லி எழுதியிருக்கு, அது சாரமற்று போனா அது வேஸ்ட்ன்னு சொல்லி எழுதியிருக்கு, உதவாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. இப்போ உப்பு அது கரிக்கும்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா. அப்போ அந்த சாரம் இருக்கிறதுனாலதான் நம்ம அதை பயன்படுத்துறோம். அதுல எதுவுமே அந்த சாரம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அது எதுக்குமே பயன்படாது. அது என்ன பண்ணுவாங்க, தூக்கி எரிஞ்சு போடுவாங்க இல்லையா. அப்போ இங்க உப்புன்றது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசம். விசுவாசம் நல்லதுதான், ஆனா அது கிரியை இல்லைன்னா செத்ததா இருக்குமே. வாசிக்கலாம், யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கலாம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஆமென். ஆமென். ஆவியானவர் எப்படி அந்த வசனங்களை மறைத்து எழுதுறாரு பாருங்க. உப்பு நல்லதுதான், அது சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும்? இங்க யாக்கோபுல பாத்தீங்கன்னா, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாயே, அப்படி செய்கிறது நல்லதுதான். இல்ல, விசுவாசம் நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசத்தை நடுங்குகின்றனவே. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டும். அப்போ கிரியை இல்லாதுன்னா சாரம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப சாரமற்று போச்சுன்னா அது எதனால் சாரமாக்கப்படும்? அது ஒரு நிலத்தாகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அப்போ உதவாதுன்னா செத்த சரீரம் எப்படி எதுக்குமே உதவாதோ, அதே போல கிரியை இல்லாத விசுவாசமும் உதவாதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 14-17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா?
ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலை தானே செத்ததா இருக்கும். ஆமென். ஆமென். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? இங்க பாத்தீங்கன்னா அது எருக்காகினும் நிலத்துக்காகினும் உதவாதுன்னு பாக்கிறோம். இங்க பிரயோஜனம் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ உதவாதுன்னாலும் ஒண்ணுதான், பிரயோஜனம் இல்லைன்னாலும் ஒண்ணுதான் இல்லையா? அப்போ விசுவாசம் உண்டுன்னு சொல்லி கிரியை இல்லாதனானா அவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அவன் விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? நிச்சயமா ரட்சிக்காது இல்லையா? ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது நம்ம இடத்துல வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாம இருக்கும்போது நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல, அவங்க கிட்ட நம்ம கிட்ட சொல்லும் போதோ இல்லை நம்ம பார்க்கும் போதோ தெரிஞ்சுக்கும் போதோ, உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்க, குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்கள் கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இப்போ ஒரு சகோதரன் நம்ம வீட்டுல கஷ்டப்படுறாங்க நம்ம சபையிலன்றது நல்லா தெரியும். அவங்க வீட்டுல சாப்பாடுக்கே இல்லை, ஒரு வஸ்திரம் இல்லை, அடிப்படை ஒரு ஆகாரமோ உடையும் இல்லைன்னும் போது, அடிப்படை தேவை அவங்களுக்கு இல்லைன்னும் போது நம்ம போயிட்டு நீங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நீங்க நிம்மதியா இருங்க அப்படின்னு சொன்னா, சாப்பிடுங்க, இந்த குளிர் காயுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆடை வந்துருமா? இல்லை அந்த பசி அடங்கிடுமா? வெறும் வாயினால சொல்றதுனால அது நடக்காது இல்லையா? அவங்களுக்கு அது பசி அடங்கிட. நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும்? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு தேவையான சாப்பாடும் அவங்களுக்கு தேவையான ஆகாரமும் உடையும் நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்பதான் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்னு சொன்னா அது கிரியினால நம்ம அன்பு கூடுறோம் இல்லையா? அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாததானே தண்ணியில தானே செத்துதான் இருக்கும். என் சகோதரனை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் அவங்ககிட்ட அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு, அந்த அன்பை வெறும் வாயினால மாட்டம் காட்டிட்டு கிரியில நான் காட்டலன்னா என்னோட அன்பு எப்படி இருக்குது? செத்ததா இருக்கு. அப்போ என்னோட விசுவாசம் செத்ததா இருக்குது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. இப்ப ஆபிரகாமை பாருங்க, வாசிக்கலாம். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. ஆமென். ஆமென். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அப்போ விசுவாசமும் கிரியையும் ஒன்னா சேர்ந்துதான் பூரணப்படுதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு பிள்ளை பிறத்துக்கு எதுவுமே இல்லாது இருந்த போதும் அவன் என்ன பண்ணான்? இந்த தேவனை விசுவாசிச்சு விசுவாசத்தில் வல்லவனானான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உன்னோட சந்நிதியிலிருந்து கடற்கரை மணலத்திலேயே நான் ஆக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த மகனை பலியா கேட்கிறாரு. அப்படி பலியா கேட்டா அவரு இந்த சந்நிதி ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி நடக்கும்? அப்போ அவர் மரித்தாலும் உயிரோட எழுப்ப வல்லவரா இருக்கிறார் என்பதை முழு மனதோட நிச்சயித்து அதிகாலையில, அது யாரும் தடுத்துடக்கூடாதுன்னு அதிகாலையில எழுந்து போய் யாருக்குமே சொல்லாம விரைவா போய் அவரோட பையனை பலி கொடுக்கிறார். அப்போ விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியினால் அல்லவோ விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நான் ஒண்ணு செய்வேன், நான் இது ஆண்டவரை நேசிக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆண்டவர் இயேசுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி அவர் அன்பு கொண்டா? அவரோட கட்டளைகளை நீங்க கை கொண்டாதான் அவரிடத்துல அன்பு கொள்ளும். அவர் நிறைய இடத்துல சொல்றாரு, உன் தாயும் உன் சகோதரனும் வந்திருக்கிறாங்க. யார் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறானோ அவன் தான் எனக்கு சகோதரனும் தாயும் இருக்கிறானுமே தவிர அந்த நேரத்துல போய் கத்தாவே நோக்கி கூப்பிடுறவங்கலாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போ எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் இயேசு கிறிஸ்துவ தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன்னா அவரை நீங்க அன்பு கூறணும்னா வெறும் வாயினால மாத்திரம் கிடையாது, கிரியினாலும் நம்ம அன்பு கூறணும். இப்போ ராகாப்பை பத்தி பார்க்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலோ அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். ஆமென். ராகாப் என்னும் வேசின்னு சொல்லி எழுதி இல்லையா?
அந்த வம்சத்துல தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ராகாப்ப என்ன பண்றாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட தேவன் இருக்கிறார் என்று முழு நம்பிக்கையோடு விசுவாசிச்சு, அந்த விசுவாசத்தை வெறும் வாயினால மட்டும் விசுவாசிச்சுட்டு விடல, அதை கிரியையில இருதயத்துல மட்டும் விசுவாசிக்கல, அது கிரியையினாலையும் அந்த 2 பேரை காப்பாத்தி அவங்க நிச்சயமா இந்த தேசத்தை பிடித்துக் கொள்வாங்க. அப்போ அவங்க கூட நம்மளும் இந்த தேசத்துல வாழலாம் அப்படின்ற முழு நிச்சயத்தோட விசுவாசமும் சேர்ந்து கிரியையும் பூர்ணப்பட்டதுனால அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேற வழியாய் அனுப்பப்பட்ட போது கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டால் சொல்லியது. அப்போ விசுவாசம் கிரியையோட செய்யும் போது என்ன நடக்குது, அவங்க நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்லிடுது. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்குது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்குது. விசுவாசம் நல்லதுதான், ஆனா அது கிரியை இல்லாதான் தான் இருக்கும், செத்ததா இருக்குமே. அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் எதுக்குமே உதவாது. அது போலதான் உப்பு நல்லதுதான், ஆனா அது சாரமற்று போனா அது எதனால் சாரமாகுது, அது எதுக்குமே பயன்படாது. அதை வெளியே கொட்டுறதுக்கு தான் கொட்டுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு, அது உதவாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அது போலதான் விசுவாசம் இல்லாத கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்குன்றதை இந்த ஓம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னொரு ஓமையும் நம்ம பார்க்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 49-50 வசனங்கள் வாசிக்கலாம். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு இதனால் சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். ஆமென். ஆமென். எந்த பலியும் உப்பினால் உப்பிடுவது போல எந்த மனுஷனும் அக்கினினால் உப்பிடப்படுவான். அது கீழே உப்பு நல்லதுதான்றத நம்ம வேறொரு ஓமையை அப்போ பார்த்த ஓமையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, இப்போ எந்த பலியும் உப்பினால் உப்பிடுவது போல எந்த மனுஷனும் அக்கினினால் உப்பிடப்படுவான். அப்போ உப்புன்றது விசுவாசம்ன்றதை நம்ம பார்க்கிறோம், அக்கினின்றது சோதனை. அப்போ எந்த மனுஷனும் விசுவாச சோதனைக்குள்ள போய் தான் வெளியே வர முடியும். எப்படி நம்ம ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் ஞானஸ்தானம் பெற்றோமோ அக்கினினாலும் நம்ம ஞானஸ்தானம் பெறதான் வேணும். அப்படி நம்ம விசுவாச சோதனை சகித்து வரும்போது தான் நமக்கு தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கான வசனங்களை பார்க்கலாம். உப்புன்றதுக்கான வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ உப்புனா விசுவாசம் நம்ம பார்த்தோம், அக்கினினா சோதனைன்றதை நம்ம பார்க்கலாம். எந்த மனுஷனும் அக்கினினால் உப்பிடப்படுவான். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறு பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். என்ன பரிசோதிக்குமா? அக்கினியானது பரிசோதிக்குமா? ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், எந்த அஸ்திபாரம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த அஸ்திபாரம், அந்த கல்லு. அது மேல பொண்ணு வெள்ளி விலையேற பெற்ற கல்லு மரம் புல்லு வைக்கோல் இவைகளை வச்சு என்ன பண்றாங்களாம், கட்டுறாங்களாம். அவனுடைய வேலைப்பாடு வெளிப்பாக்குமா. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட விசுவாசத்தோட தன்மை. நாளானது அதை விளங்க பண்ணும். எப்படின்னா நிறைய சோதனை வரும், நிறைய பிரச்சனைங்க வரும், உபத்திரம் வரும். அப்பெல்லாம் நம்ம எப்படி நிக்கிறோமா, இந்த விசுவாச சோதனைகள் நிக்கிறோமா, இல்ல கொஞ்சோண்டு துன்பம் வந்தோடனே கொஞ்சம் சோதனை வந்தோடனே நம்ம சோர்ந்து போய் விசுவாசத்தை விட்டு மறுதளிச்சிடறோமா அப்படின்றதான் இங்க கேள்வியே. ஏனெனில் அது அக்கினினால் வெளிப்படுத்தப்படும். எப்படின்னா பொண்ணு வெள்ளி விலையேற பெற்ற கல்லு இதெல்லாம் என்ன பண்ணும், அக்கினி சோதனை நிற்கும், எரிஞ்சு போவாது. ஆனா மரம் புல்லு வைக்கோல் இதெல்லாம் என்ன பண்ணும், எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அப்போ விசுவாச சோதனையில் அதுல நிற்காது, அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அக்கினின்றது விசுவாச சோதனை. அவனுடைய வெளிப்பாடு எத்தன்மை உள்ளதென்று, அவனோட விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு அக்கினியானது என்ன பண்ணுமா, பரிசோதிக்கும். நம்ம பொண்ணை போல இருக்கிறோமா, இல்ல வெள்ளியை போல கல்லை போல அந்த விசுவாச சோதனை நிக்கிறோமா, இல்ல மரம் புல்லு வைக்கோலை போல சின்ன துன்பம் வந்தோன்னு எரிஞ்சு காணாம போயிடுறோமா அப்படின்றத நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அக்கினியானது பரிசோதிக்கும் எதை, விசுவாசத்தை. வாசிக்கலாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். ஆமென். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்ம எதனால காக்கப்பட்டிருக்கோமா? விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கோம். அப்ப இங்க விசுவாசம்ன்றதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுறீங்க. ஏனென்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமானால் அப்ப நம்மளுக்கு நிச்சயமா சோதனைங்க வரும், உபத்திரங்க வரதான் செய்யும். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைனாலே துக்கப்படுகிறோம். இங்க என்ன வந்திருக்கு? சோதனைன்னு சொல்லி வந்திருக்கு. அழிந்து போகிற பொண்ணு அக்கினாலே சோதிக்கப்படுமா? எப்படி ஒரு தங்கத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நெருப்புல உருக்கிதான் அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஒரு நகையா நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அழிந்து போகிற பொண்ணு அக்கினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாகும்படி காணப்படும். எப்படி அக்கினினால தங்கம் சோதிக்கப்பட்டு ஒரு நகையா வெளியே வருதோ, அதே போல அழிந்து போகிற அக்கினிய நெருப்புனால சோதிக்கப்படும் போது அதை விட விலையேற பெற்றதா இருக்கிற நம்மளுடைய விசுவாசம் என்ன பண்ணுமா? சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாகும்படியாக காணப்படும். அதனாலதான் யோபு சொல்றத பாருங்க. யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆமென். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விலகுவேன். அப்போ ஆண்டவர் நம்மளை சோதிச்ச பிறகு நம்ம எப்படி இருப்போமா? பொன்னாக விளங்குவேன்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்மளுக்கு சோதனை நிச்சயமா இருக்கும். அந்த பரீட்சை நம்மளுக்கு இருக்கும், விசுவாச பரீட்சை இருக்கும். நம்ம எந்த உபத்திரத்தையும் இதெல்லாம் தாங்கிட்டு நம்ம நின்றோம்னா பொண்ணு எப்படி விலையேற பெற்றதா இருக்குதோ அதே போல நம்முடைய ஆத்மாவும் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி விலையேற பெற்றதா நிற்கும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிக்கிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமையின்றி திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிறது. என்னன்னு போட்டிருக்கு? அக்கினியை குறித்து ஏதோ புதுசு என்று நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா பழைய ஏற்பாடுல இருந்தவங்க எல்லாருமே இந்த அக்னி சோதனையினால சோதிக்கப்பட்டவங்க தான். அபிரகாம் முதல் கொண்டு எல்லாருமே, ஈசாக்கு முதல் கொண்டு, மோசே முதல் கொண்டு எல்லாருக்குமே இந்த சோதனை இருந்துச்சு. ஆனா அவங்க எல்லாம் அதுல என்ன பண்ணாங்க? பொன்னாக விளங்கினாங்க. யோபுவை பாக்குறோம், யோபு பொன்னாக விளங்கினாரு. தானியேலை பாக்குறோம், சிங்கக்கபில போட்டாங்க, பொன்னாக விளங்கினாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாருங்க, எரிகிற அக்னி சூளையில போட்டாங்க, அவங்க பொன்னாக விலகினாங்க. இந்த பழைய ஏற்பாடுல இருக்கிற எல்லா விசுவாசிகளும் பாத்தீங்கன்னா இந்த சோதனையை சகித்து தான் பொன்னாக விளங்கினாங்க இல்லையா? அதே போல கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்களும் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்க பங்காளியானதுனால என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படுங்க. இந்த உபத்திரம் நம்மளுக்கு என்ன பண்ணும்? பொறுமையை உண்டாக்கும். இந்த உபத்திரத்துல நம்ம நிற்கும் போது நம்ம தேவனுக்கு முன்னாக பொன்னாக நம்ம விளங்க போறோம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். ஆமென். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்க இந்த உபத்திரம் வரும்போது அதை நம்ம சகிக்கும் போது அந்த சோதனையை நம்ம ஜெயிக்கிறோம். அப்ப நம்ம பொறுமையை நம்ம கத்துக்கொள்கிறோம். அதனால இந்த உபத்திரம் என்ன பண்ணோம்? நமக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து இந்த உபத்திரத்தை சந்தோஷமா எண்ணுங்க. ஏன்னா இந்த உபத்திரத்தை எல்லாருமே தான் சகித்தாங்க. அப்போ நமக்கும் என்ன பண்றோம்? இந்த அக்னி சோதனை நமக்கு நிச்சயமா இருக்கும். அதுல நம்ம மூழ்கி வெளியே நிக்கணும். அந்த சோதனையில நம்ம துவண்டு போயிட்டோம்னா எப்படி கல்லு, பொண்ணு, வெள்ளிலாம் நிக்குதோ அது மாதிரி நம்ம நிற்கிறோம். இல்ல புல்லு, வைக்கோல், மரமா எப்படி எரிஞ்சு போதோ, காணாம போயிடுமோ, அது போல நம்ம காணாம போறோமோ அப்படின்றத நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்,
அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான்னு சொல்லி எழுது. அப்போ எந்த மனுஷனும் என்ன பண்ணுவான்? அக்கினினால சோதிக்கப்படுவான். எந்த பலியும் உப்பினால் உப்பிடுவது போல எந்த மனுஷனும் அக்கினினால் உப்பிடப்படுவான். ஆண்டவர் சோதிச்சுதான் என்ன பண்றாரு? அந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் உங்களுக்குள்ளே உப்புடையாரலா இருங்கன்னா உங்களுக்குள்ளே விசுவாசம் உள்ளவரா இருங்க. அதனாலதான் வசனம், நான் நிறைய வசனம் பாத்தீங்கன்னா, வெறும் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவருக்கு நீங்க பயப்படாதீங்க, ஆத்மாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவருக்கே நீங்க பயப்படுங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நீங்க எபிரேயர் 11 33 37 வசனங்கள்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே அவங்க ராஜ்யங்களை ஜெயித்தாங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கும். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போ ஸ்திரீகளை சாக கொடுத்த தங்களுடைய உடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தேர்தலை அடையும்படிக்கு விடுதலை பெறாமல் சம்மதியாமல் வாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவங்க பரீட்சை பார்க்கப்பட்டாங்க, உபத்திரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. இவங்க எல்லாமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு எதிர்பார்த்து தான் இதெல்லாம் சகித்தாங்க. அப்போ நம்ம எந்த காலகட்டத்துல நம்ம வாழ்றோம்? அந்த இருமும் களிமண்ணுமா இருக்கிற அந்த காலகட்டத்துல நம்ம வாழ்கிறோம். அந்த காலகட்டத்துல தான் அந்த கைகளால் பேர்க்கப்படாத அந்த கல் அதை மோதிச்சுன்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த காலகட்டங்கள்ல. அப்போ இன்னைக்கு நம்ம ஓமைகளை, ஆண்டவர் நிறைய ஓமைகளை நம்மளுக்கு இப்போ விளக்கி சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ இந்த ஓமையை நம்ம பார்த்தோம். எந்த பலியும் உப்பினால் உப்பிடுவது போல எந்த மனுஷனும் அக்கினினால் உப்பிடுவான்ற போல எல்லாருக்குமே விசுவாச சோதனை இருக்கும். அதுல ஜெயிக்கிற மனுஷனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டுன்றதை நம்ம பார்க்கணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் முத்தன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை யோபுவும் அறிந்துதான் முடிவு பரியந்தும் அந்த உபத்திரத்தை ஜெயித்தார், அந்த சோதனையை ஜெயித்தார்ன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கும் விசுவாச சோதனை, விசுவாச பரீட்சை இருக்கதான் செய்யும். அதுல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு தான் இந்த ஓமையின் மூலமா ஆண்டவர் நமக்கு விளக்குறாரு. ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், நாயக்கேடு இல்லாத தேவன். உங்களுடைய கிரியை எல்லாம் உத்தமமும் உண்மையாக இருக்கிறது. நீ பரிசுத்தம் உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ளவர் கர்த்தாவே. பாவிகளும் அக்கிரமக்காரமும் அநியாயக்காரமாக இருந்தோம், நாங்கள் விக்கிராராதனை பண்ணிட்டு இருந்தோம், பொருளாசைகள் இருந்தோம், விபச்சாரக்காரராக இருந்தோம், உமக்கு அருவறுப்புக்காரராக இருந்தோம். அப்படி இருந்தும் எங்களை நேசித்து கர்த்தாவே, இங்க இருக்கிற அதிகமான ஜனங்கள் மத்தியில சொற்பமான ஜனங்களா இருக்கிற எங்களை நீ தேர்ந்தெடுத்தீர் கர்த்தாவே. அப்பா, அதுக்கு நாங்க தகுதியற்றவங்களா இருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய அன்பு மகா மேன்மையானது, உங்களுடைய கிருபை மேன்மையானது. தேவனை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறது கர்த்தாவே. நீரே சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது கர்த்தாவே. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுடைய அதிகாரம் கொடுத்தாரு சொல்லி எழுதியிருக்கு கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொண்ட கிருபைக்காக நன்றி ராஜா. நாங்கள் உங்களுக்கு சத்துருக்களா இருந்தோம் கர்த்தாவே. நாங்க கீழ்ப்படியாமின் பிள்ளைகளா இருந்தோம் கர்த்தாவே. பிசாசோட பிள்ளைகளா இருந்தோம். இந்த பிசாசோட கைகளில் இருந்து எங்களை மீட்டுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொண்டு கர்த்தாவே. அது மட்டும் அல்லாம உங்களுடைய அறிகிற அறிவையும் ஞானத்தையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்திர் கர்த்தாவே. அப்ப நாங்க முடிவு பரியந்தம் நமக்கு உண்மையா இருந்து அந்த விசுவாசத்தை எங்கள் இருதயத்தில் காத்துக்கொண்டு கிரியையோட அன்பு கூர்ந்து நமக்கு உண்மையும் உத்தமமாய் நாங்க வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த கூடியிருக்கிற சகோதரிகளை கர்த்தராக இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். இங்க வர முடியாத சகோதர சகோதரிகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளையும் முன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்ப இங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். அவங்க தேவனை அறிகிற அறிவில இன்னும் மேன்மேலும் வளர்ந்து இன்னும் அறிகிற அறிவில உமக்காக பக்தி வைராக்கியமா நிக்கணும் கர்த்தாவே. அப்பா, நீங்க வரும்போது எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் கரைத்திரையற்றதாக பரிசுத்தமாக காணப்பட எங்களை முற்றிலுமாக உமக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் உங்களுடைய செய்கையை எங்களுக்குள் நிரப்பியும் கர்த்தாவே. நாங்கள் உங்களுடைய செய்கையாக இருக்கிறோம் ராஜா. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்.